திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1016, அதிகாரம் நானுடைமை. எரிபத்த நாயனார் என்பவர் 63 நாயன்மார்களில் ஒருவர். சோழ நாட்டில் கருவூர் என்னும் ஊரில் வாழ்ந்த சிறந்த சிவபக்தர். அவர் எப்பொழுதும் தம் கையில் மழு என்னும் ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருப்பது வழக்கம். சிவனடியார் யாருக்காவது தீங்கு உண்டானால் அந்த ஆயுதத்தால் அந்த தீங்கை போக்கி நன்மை செய்து வந்தார். ஒரு நாள் சிவனடியார் ஒருவர் பூக்கூடையுடன் கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது சோழ மன்னனின் பட்டத்து யானை மதம் பிடித்து ஓடி வந்து சிவனடியாரின் பூக்கூடையை துதிக்கையால் கவர்ந்து கீழே வீசி எறிந்தது. அதை எறிந்த எரிபத்தர் சீற்றம் கொண்டு விரைந்து வந்து தனது மழு ஆயுதத்தால் பட்டத்து யானையையும் அதன் பாகனையும் கொன்று வீழ்த்தினார். பகைவர்கள்தான் பட்டத்து யானையை கொன்று விட்டார்கள் என்று வெகுண்டெழுந்து 4 வகை படைகளுடன் அங்கே விரைந்து வந்தார் சோழ மன்னன். அங்கிருந்த எரிபத்தரை கண்டதும் அவரை வணங்கி நின்றார். சிவனடியார் சிவாலயத்திற்கு கொண்டு சென்ற பூக்கூடையை சிதைத்ததால் தான் யானையையும் அதை தடுக்காமல் இருந்ததால் பாகனையும் கொன்றேன் என்று எரிபத்தர் கூறினார். சோழ மன்னன் அதை கேட்டதும் சிவனடியாருக்கு செய்த இப்பெருங்குற்றத்திற்கு யானைக்கு சொந்தக்காரனாகிய என்னையும் கொன்றால்தான் தண்டனையை முழுமையாக முற்றுப்பெறும் என்று கூறி தன்னையும் கொல்லும்படி தனது உடைவாளை எரிபத்தரிடம் நீட்டினார். சிவனடியார்கள் மீது மன்னர் கொண்டிருந்த அன்பின் திறத்தை கண்டு வியந்தார் எரிபத்தர். மன்னரின் உடைவாளை வாங்க மறுத்தால் மன்னர் அதனை கொண்டு தம் உயிரை துறந்து விடுவார் என்று அஞ்சி அவருக்கு தீங்கு நேராதபடி அதனை வாங்கிக் கொண்டார். இவ்வளவு பேரன்புடைய மன்னருக்கு யான் தீங்கு இழைத்தேனே என மனம் வருந்தி அந்த வாளினால் தம்மையே கொல்ல கருதி தன் கழுத்தில் வாளை வைத்தார் எரிபத்தர். சோழ மன்னன் அதை கண்டு திடுக்கிட்டு அந்த வாளை பிடித்து தடுத்து அவரை தழுவிக்கொண்டார். உயர்ந்தோர் நாணத்தை தமக்கு பாதுகாவலாக கொள்வதை விட்டுவிட்டு அகன்ற உலகில் உயிர் வாழ்தலை உயர்வாக கருத மாட்டார்கள் என்பதை நான் வேலி கொள்ளாது மன்னோ வியன் ஞாலம் பேணலர் மேலாயவர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். உயிர் வாழ்தல் உடலுக்கு பெருமை, நாணத்துடன் வாழ்தலே உயிர்க்கு பெருமை.